முதல்ல திமுகவின் பிரச்சனை என்னவென்றால் இந்தியாவில் தமிழகம் மட்டும்தான் இருக்கிறது, வேறு எந்த மாநிலம் இல்லை அப்படின்றத முதல்வருக்கும் அவர்கள் அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சொல்லி நம்ப வைக்கப்படுகிறது. முதல்வர் அவர்கள் பேசும்போது சொன்னார், இந்தியாவில் முதலாக தமிழகம்தான் இப்படி ஒரு கல்விக் கொள்கையை வெளியிடுகிறது. அதே தான் அண்ணனும் சொன்னார். ஆனால் மேற்கு வங்கம் 2023 மாநிலத்துக்கென்று தனி கல்விக் கொள்கையை வெளியிட்டு விட்டது. கர்நாடகா இந்த அகடமிக் இயர் 2025-26 ஏற்கனவே தனி கல்விக் கொள்கையை வெளியிட்டு அதை பின்பற்ற துவங்கிவிட்டது. கேரளாவிலும் அந்த நடைமுறை போயிட்டு இருக்கிறது. அப்போது இதில் நாங்கள் தான் வெளியிட்டோம் அப்படின்றது ஒரு பொய் சொல்வதற்கான அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அது முதல் கருத்து. இரண்டாவது, இவர்கள் எப்போவுமே இந்த வார்த்தை ஜாலங்கள் தான் நாங்கள் இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் 2001ஆம் ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் MCA படிப்பை படித்து முடித்தார். MCA என்றது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். தமிழகத்தில் ஒரு கோரிக்கை இருந்து கொண்டே இருக்கின்றது. 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை அரசாங்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று ஒரு சப்ஜெக்ட் வேண்டும் என்று. ஆனால் இன்று வரை தமிழக அரசாங்க பள்ளிகளில் கிட்டத்தட்ட 30,000 பள்ளிகளில் படிக்கக்கூடிய கிட்டத்தட்ட பல லட்சம் மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற ஒரு சப்ஜெக்ட் கூட நீங்கள் இல்லாமல் நடத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் முற்போக்குன்னு சொல்கிறீங்க. கம்ப்யூட்டர் தான் இன்றைக்கி உலகம்னு வந்தாகிவிட்டது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எவ்வளோ முக்கியம்? அப்போ அரசாங்க பள்ளிகளில் ஏன் அப்படி ஒரு சப்ஜெக்ட் இல்லை? லிட்ரஸி அப்படின்ற ஒரு புதிய அம்சத்தை இந்த கல்விக் கொள்கையில் அவங்க உள்ளடக்கம் சொல்லுங்க. நான் உங்கள் கல்விக் கொள்கை, அதாவது தேசிய கல்விக் கொள்கை, தமிழக கல்விக் கொள்கை இரண்டையும் ஒப்பிட்டு கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது கல்விக் கொள்கைன்னு வர்றது பெரும்பாலும் ஒரே விஷயங்கள் தான் எல்லா இடத்துலையும் இருக்க முடியும். கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறது, லைப்ரரி கொண்டு வரது, நல்ல படிப்பு சொல்லி கொடுக்கறது, டீச்சிங் மெத்தடாலஜி பெடகாகி மாற்றுறது, இது விஷயங்கள் தான். நம்மளுக்கு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கக்கூடியது 2-3 விஷயம் தான். மும்மொழி கல்விக் கொள்கை, இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயங்கள் தான். அது நீங்களாக தேசிய கல்விக் கொள்கையில் என்ன விஷயங்கள் இருக்கோ அது அப்படியே மாநில கல்விக் கொள்கைகளில் இருக்கின்றது. உதாரணமாக மதர் டங், தாய்மொழி கல்வி அப்படின்றது தேசிய கல்விக் கொள்கையில் பக்கம் 13 இருக்குன்னா இவங்களுடைய டிராஃப்டில் பக்கம் 1 இருக்குது. அதே மாதிரி எல்லா கிளாஸ் ரூம்ஸையும் நீங்கள் டிஜிட்டலாக மாற்ற போகிறோம், கம்ப்யூட்டரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையில் பக்கம் 40 இருக்குன்னா இவங்களுடைய கல்விக் கொள்கையில் பக்கம் 12 இருக்குது. இந்த மாதிரி ஒன்று சொல்கிற. அடுத்தது லைப்ரரி இது பண்ணணும், ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணணும், அடல்ட் எஜுகேஷன் வேண்டும். இது எல்லாமே நம்ம கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடியதான்.